360 நேயர்களுக்கு அநேக கோடி நமஸ்காரங்கள். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக சிறப்பு தொகுப்பிலே நாம் ராமருடைய பெயரை அன்றாடம் நம் வாழ்க்கையிலே சொல்லிக்கொண்டே இருந்தால் என்னவெல்லாம் நடக்கும் என்பதை ஹனுமனின் வாழ்க்கையை வைத்து தெரிந்து கொள்ளப் போகிறோம். மார்கழியில் வரக்கூடிய மூல நட்சத்திரத்தில் ஹனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. ஹனுமன் ஜெயந்தியிலே ஆஞ்சநேயருடைய பெருமைகளை நாம் பார்க்க உள்ளோம். இந்த ஆஞ்சநேயர் என்னவெல்லாம் செய்தார்? இந்த ஹனுமன் ஜெயந்தி ஆகப்பட்டது எதற்கு கொண்டாடப்படுகிறது? இந்த ஹனுமன் ஜெயந்தியிலே எவ்வாறெல்லாம் நாம் விரதங்கள் இருக்க வேண்டும், அதனுடைய சிறப்பு என்னவென்று பார்க்கவில்லை. அதாவது அஞ்சனேய தேவிக்கும் வாயுபுத்திரருக்கும் மகனாக பிறந்தவர் ஆஞ்சநேயர். இந்த ஆஞ்சநேயர் ஹனுமன் என்றும் வாயுபுத்திரனுக்கு பிறந்ததால் வாயுபுத்திரன் என்றும், அஞ்சனைக்கு பிறந்ததால் ஆஞ்சநேயர் என்றும் சிறப்பாக அழைக்கப்படுகிறார். இந்த ஆஞ்சநேயர் மிக வலிமையானவரும் கூட, பக்தியில் மிகச் சிறந்தவர். பணிவு என்பதில் அவரை போன்று ஒருவர் இல்லை, அவ்வளவு பணிவானவர். தன்னை மனதால் யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் செய்ய வல்லவர் ஆஞ்சநேயர். ஹிருதயத்திலே எவனொருவன் என் பெயரை ஆஞ்சநேயர் என்று கூட சொல்ல வேண்டாம், ராமன் என்று சொன்னாலே போதும். ராமர் மீது அவர் வைத்திருந்த பக்தி ஒரு அபாரமான பக்தி. அப்படி ஒரு பக்தி. சிறு வயதாக இருக்கின்ற போது அவர் வீட்டு இல்லத்தின் வாயிலாக கிருஷ்ணர் அழைத்து செல்லப்பட்டார். ஒரு பல்லாக்கிலே வைத்து கிருஷ்ணர் பொம்மையை வைத்து ஊர்வலமாக நடந்து கொண்டிருக்கிறார். அவர் காதிலே ராமநாமம் ஒன்று மட்டுமே கேட்கிறது. அந்த கிருஷ்ணர் சிலையை பார்க்கின்ற போது அவருக்கு ராமரே கண்ணுக்கு தெரிகின்றார். அவர் பக்தி என்பது அலாதியான பக்தி. அப்படி ஒரு பக்தியானவர் ராமர் மீது. இந்த ஆஞ்சநேயர் வட மாநிலங்களிலே இந்த ஹனுமன் ஜெயந்தியை வெகு சிறப்பாக கொண்டாடுகிறார். இங்கே நாமக்கல்லிலே மிக சிறப்பாக ஹனுமன் ஜெயந்தி கொண்டாடும். நாமக்கல்லிலே மிக உயரமான ஆஞ்சநேயர் இருக்கிறார். ஹைதராபாத்தில் அதை விட உயரமான ஆஞ்சநேயர் இருக்கு. இந்த ஆஞ்சநேயரோட பக்தி எப்படின்னு நம்ம பார்த்தாச்சு, அவருடைய பணிவு எப்படின்னு பார்த்தாச்சு. இந்த ஆஞ்சநேயர் பகவான் ராமரை பார்க்கணும், அவர் ஒரு அலாதியான பிரியத்தில் இருந்தவர். சிறு வயதிலிருந்தே ராமர் மீது அப்படி ஒரு பக்தி. ராமர் லக்ஷ்மணரிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளும்போது வெகு சுருக்கமாக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார் ஆஞ்சநேயர். அதிலே ரொம்ப லைக்கியமாக ராமரிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். ராமரும் அவர் மீது ரொம்ப அலாதியான பற்றோடு இருந்தார். அப்படி ஒரு பற்று. ஆஞ்சநேயர் வாழ்விலே இருந்தால் ராமனோடு இருப்பேன், இல்லாவிட்டால் என் வாழ்வே வேண்டாம் என்று ஒரு அபாரமான பக்தியோடு இருந்தவர். சீதா தேவியை மாதாவென்றும் ராமரை பிதா என்றும் தன் வாழ்க்கையில் வாழ்ந்து வந்தவர் ஆஞ்சநேயர். சிறு வயதிலிருந்தே ஆஞ்சநேயர் ராமர் மீது பக்தி கொண்டவர். இந்த ஆஞ்சநேயர் சிறு வயதில் இருக்கும்போது ஒரு குளத்திலே கல்லெறிந்து விளையாடி கொண்டிருக்கிறார். அதிலே ஒரு முனிவர் தபஸ் செய்து கொண்டிருக்கிறார். அந்த தபஸின் அவருடைய மனம் வருந்திவிட்டது. அதனால் ஆஞ்சநேயரை பார்த்து, நீ எல்லாவற்றையும் மறந்து விடுவீராக, உம்மை யாரேனும் நினைவுபடுத்தி புகழ்ந்தால் மட்டுமே உனக்கு உன் ஆற்றல் வரும் என்று சொல்லிவிடுகிறார். சிறு வயது குழந்தை தானே ஆஞ்சநேயருக்கு, அதனால் அது ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. அதன் பின்பு ஆஞ்சநேயர் பருவ காலத்தில் எல்லா விதமான கலைகளையும் கற்று தேர்ந்து மிக வல்லவராகிறார். அவருடைய அபாரமான பக்தியும் அவருடைய நேர்மையும் அவருடைய பணிவையும் கண்டு சூரிய பகவான் உனக்கு எந்த விதமான வெப்பத்தினாலும் எந்த ஒரு தீங்கும் ஏற்படாது என்று ஒரு வரத்தை அளிக்கிறார். அவருடைய அலாதியுடைய அந்த வலிமையை கண்டு அக்னி பகவான், அக்னியினால் உனக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது என்று அக்னி பகவான் அவருக்கு அனுகிரகம் செய்கிறார். இந்த லோகத்தையே ரட்சண்யம் செய்யக்கூடிய பரமேஸ்வரன், நீ எல்லா விதமான இடங்களையும் கடக்க
கடல் மலை போன்ற இடங்களை கடக்க உடலை மிக வலிமையாக வைத்து கொள்ள ஒரு வரம் கொடுக்கிறார். பிரம்மாஸ்திரம் எதுவும் செய்யாது என்றும் பிரம்மாவிடம் வரம் வாங்குகிறார். இவரும் அவருடைய பணிவுனாலும் அன்புனாலும் கிடைக்கக்கூடிய ஒரு வரங்கள் எல்லா சுவாமிகிட்டும் அவர் வரம் வாங்கிறார். சனி பகவானிடமும் வரம் வாங்கிறார். என்னாலே யாருக்கேனும் ஏதோ தொந்தரவு ஏற்பட்டால் அனுமனாகிய உன்னை பிரார்த்தனை செய்கின்ற போது நான் அவர்களை தொடவும் மாட்டேன், அவர்களுக்கு எந்தவித தீங்கும் தரமாட்டேன் என்று கிரகங்களிடமும் வரங்களை பெறுகிறார். எப்படி பார்த்துக்கோங்க, நம்ம பகவான்கிட்ட வரம் வாங்கிக்கலாம், கிரகங்கள்கிட்ட வரம் வாங்கிக்க முடியாது. அதை அவர் அவ்வளோ ஒரு எளிமையாக வாங்கிக்கிறார். அவ்வளோ ஒரு பணிவு. கருடாழ்வாருக்கும் ஆஞ்சநேயருக்கும் ஒரு விதமான போட்டி ஏற்படுகிறது. யார் முதலில் விஷ்ணுவை தரிசனம் செய்யலாம் என்று. கருடாழ்வார் ஒரு சில இடங்களிலே தலைக்கணமாக இருக்கிறார் என்று மகாவிஷ்ணு நினைத்தார். அதை சரி செய்ய ஆஞ்சநேயன் என்று ஒருவன் இருக்கிறான், அவன் மிக வலிமையானவன், பக்தியில் உன்னை மிஞ்சுகிறான் என்று சொன்னார். கருடாழ்வார் என்னை மிஞ்சி யாரும் இல்லை என்று ஒரு கர்வத்தோடு இருந்தவரை ஆஞ்சநேயருடைய பக்தியாலே சரி செய்தான். அப்போது நான் இங்கேயே இருக்கிறேன், அந்த ஹனுமன் வந்து உங்களை பார்த்து செல்கிறானா என்று பார்ப்போம் என்று விஷ்ணுவிடம் கருடாழ்வார் ஒரு கோரிக்கை வைக்கிறார். அவர் அங்கேயே இருக்கிறார், ஆனால் ஆஞ்சநேயர் வந்து தரிசனம் செய்துவிட்டு செல்கிறார். அப்போது கருடாழ்வார் விஷ்ணுவிடம் வந்து கேட்கிறார், எங்கே இன்னும் வரவில்லையே என்று. அதற்கு விஷ்ணு சொல்கிறார், அவன் வந்து சென்று பல மணி நேரங்கள் ஆகிவிட்டது. கருடாழ்வாருக்கு ஒரே ஆச்சரியம், நான் இங்கே வெளியவே தானே உட்கார்ந்துட்டுருக்கேன், அதுக்குள்ளே எப்படி ஹனுமன் வந்து உங்களை பார்த்துட்டு இருப்பான்? ஹனுமன் காற்றை விட வேகமானவன், வாயுபுத்திரன் அல்லவா. அவருக்கு வாயு என்பது ஒரு உடலோடு இருக்கிறது அல்லவா. வாயுபுத்திரன் நினைத்த தருணத்திலே எங்கும் செல்லக்கூடிய இவர் தன்னுடைய தியான பலத்தால் அஷ்ட சித்திகளையும் அடக்கி லகிமா, கரிமா போன்ற அனிமா போன்ற மூன்றையும் அடக்கி வைத்து கொண்டவர். ஒரு எப்படி அனிமா, லகிமா, கரிமா மூன்றும் என்ன செய்யும் அவருடைய உடம்புலனா, ஃப்ளெக்சிபிலிட்டி, பாடி வெயிட், கொஞ்சம் உங்களை ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணுன்னா உங்களை ஃப்ளெக்சிபிலிட்டி பண்ணிக்கணும்னு சொல்லுவான். அதெல்லாம் ஆஞ்சநேயர்கிட்ட இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன பொந்து இருந்தால் அந்த பொந்துக்குள்ளே அப்படியே சல்லுன்னு உள்ளே போயிடுவார். அதுக்குள்ளே போய் ஏதாவது பார்க்கணுன்னா பார்த்துட்டு வருவார். அதே மாதிரி ஒரு மலையை தூக்கணும் அப்படின்னா அந்த மலையை அப்படியே உடச்சி தூக்கணும்னா அவர் உடம்பு அப்படியே கம்பீரமாகிடுவார். அப்படியே தன்னுடைய ஸ்ட்ரென்த் அப்படியே வெளிப்படுத்திடுவார். ஒரு ராமனு ஒரு சவுண்டு கொடுத்தா போதும் அப்படியே உடம்பாகி. அப்படி ஒரு 3 அஷ்ட சித்திகளையும் அடக்கி வைத்து கொண்டவர் ஆஞ்சநேயர். ராமனும் லக்ஷ்மணரும் சீதாதேவியை தேடி போயின்னு இருக்கிறச்ச ராமாயண கதையில் இவர் அனுமனுடைய விஷயத்துக்காக சொல்கிறேன். அப்படி போயின்னு இருக்கிற போது ராமனுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது. அதில் அங்கே இருக்கிற ராஜகுருக்கள் முனிவரெல்லாம் இவரை காப்பாற்றணும், ஒரு மூலிகை ஒன்று இருக்குது அதை எடுத்துன்னு வந்தால் இவரை காப்பாற்றலான்னு சொல்கிறான். இப்போது அனுமனுக்கு பலம் இருக்கு இல்லையா, இந்த பலம் இருந்தால் போதும் இல்லையா. இந்த அஷ்டசித்திகளை அடைக்கினவர், அவருக்கு இருக்கக்கூடிய பலத்தினாலே எதையும் சாதிக்கலாம், அப்படி ஒரு பலம். அவர் யாராவது சொன்னால் போகிறோம் நீங்கள் பலசாலின்னா உடனே ஒரு பலம் வந்துடும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போது அந்த முனிவர் சொல்கிறார், நீங்கள் போய் இவருக்கு சஞ்சீவினி மூலிகைன்னு ஒன்று இருக்குது, இந்த மாதிரி மலையில் தான் கிடைக்கும், அதை எடுத்துன்னு வாங்குவோன்னு சொல்கிறார். ஒரு ஆஞ்சநேயர் போயிட்டே இருக்கார், அந்த மலையை அடைஞ்சுட்டார். அங்கே மலையில் முனிவர்கள்லாம் தியானம் பண்ணிகிட்டு இருக்கா. அவர் நினச்சிட்டு இருந்த அந்த மருந்தை மறந்துடுறார். எப்படியாவது எடுத்துகிட்டு வரணும் ராமபிரானுக்காக. ராமன் இவரோட உயிர் இல்லையா, அதை காப்பாற்றணும்னு நினச்சிட்டார் இல்லையா. அப்போ அங்கே இருக்கிற முனிவர்கள்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்கா மலைகளில். அவர் பார்த்தா இவரை விட மலை பெருசாக இருக்குது. உடனே இவர் தன்னுடைய பக்தியினாலும் இவருடைய சக்தியினாலும் ராம் 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 என்று சொல்லிகிட்டே இருக்கார். அப்போ உடம்பு பெருசாகி மலையை விட பெருசாகிடுறார். மலை கடுகு மாதிரி ஆகிடுது. அங்கே தபஸ் பண்ணிட்டு இருக்கிற முனிவர்கள்ட்டெல்லாம், என்னை மன்னிச்சிருங்கோ, என்னுடைய உயிரினின் மேலான ராமபிரானுக்காக ஒரு மூலிகை எடுக்க வந்தேன், அந்த மூலிகையுடைய பேர் எனக்கு மறந்துடுத்தோம், இந்த மலையை எடுத்துன்னு போய் நான் கொடுத்தா தான் அவர் உயிரை காப்பாற்ற முடியும்னு சொல்கிறேன். அவளுக்கெல்லாம் ஒரே பயம் வந்துடுத்து, நீ பாடு மலையை பேத்துன்னு போகிறேன்றே, எங்கள் உயிருக்கு யார் உத்தரவாதம், என் உயிரே போனாலும் என்னுடைய ராமபிரானின் உயிரை காத்த பிறகு உங்கள் உயிரை நான் கொண்டு வருவேன்னு சொல்லி அந்த மலையை பேத்து எடுத்துன்னு போய்
உடனே ராமபிரானுடைய அந்த முனிவர்கிட்ட வைக்கிற அவளுக்கு ஒன்றுமே புரியலை. ஒரு மூலிகை எடுத்துன்னு வந்தால் மலையை எடுத்துன்னு வராரே அப்படின்னு தான் அவர் அந்த மலையில் இருக்கக்கூடிய மூலிகையை எடுத்து அவளை காப்பாற்றி திரும்ப கொண்டு போய் அந்த இடத்துல அதை வச்சுடுறார். எல்லாருக்கும் ஒரு அபாரமான சந்தோஷமும் ஆச்சரியமும், ஹனுமனுக்கு இவ்வளோ ஒரு பவர் இருக்கா அப்படின்னு. இப்போ இந்த லங்கையை கடக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறான். இதெல்லாம் ஹனுமனுடைய பெருமைக்காக சொல்கிறேன். ராமாயணம் மிக நீண்ட ஒரு விஷயம். இந்த அப்போ எல்லாம் அந்த வானரங்கள்லாம் சொல்லுவான். ஹனுமருடைய உடன் பிறந்தவா, ஹனுமானுடைய கூட இருக்கிற நண்பர்கள் பேர் வானரங்கள்லாம் சொல்லுவான். அவெல்லாம் அந்த பாலங்கள்லாம் கட்டின்னு இருக்கா. லங்கைக்கும் இந்த ராமேஸ்வரத்துக்கும் ஒரு பாலங்கள்லாம் கட்டின்னு இருக்கா. அப்போது ராமர் லக்ஷ்மணர்லாம் வந்து பார்க்குறா. பார்த்துட்டு இருக்கிறச்ச வெறும் கல்லெல்லாம் போட்டு நிப்பாட்டுறீங்களே, எப்படி இந்த பாலம் நிற்கிறது அப்படின்னு ராமர்கிட்ட அந்த ஆஞ்சநேயர்கிட்ட கேட்குறான். அதுக்கு ஆஞ்சநேயர் சொல்கிறார், நீங்களும் ஒரு கல்லை போடுங்கோ, உடனே நிற்கும்ன்றார். ராமர் தன்னுடைய கையாலே எடுத்து ஒரு கல்லை அந்த பாலத்திலே வைக்கிறார். கல் உள்ளே போயிடுது. இப்போ ராமருக்கு ஒரே ஆச்சரியம், என்னப்பா நீ போட்டால் கல் நிற்கிறது, நான் போட்டால் உள்ளே போயிடுது அப்படின்னு. அப்போ அதுக்கு அந்த ஆஞ்சநேயர் சொல்கிறார், ராமனே ஆனாலும் ராமன் என்ற பெயரை சொல்லி போட்டால்தான் அந்த கல் நிற்கின்ற. இப்போ பாருங்க, ராமநாமத்துக்கு எவ்வளோ பெரிய பெயர். இந்த ராமநாமத்தை சொல்லி ராமரே அந்த கல்லை போடுகிறார். அப்போ தான் அந்த கல் நிற்கிறது. ராமனை விட ராமநாமம் பெரிதென்று நினைப்பவர் ஆஞ்சநேய பகவான். இப்போ ஹனுமனுடைய மனதிலே எல்லாரும் சொல்லுவான், நான் லவ் பண்ணுறேன், உன்னுடைய ஹார்ட்லேயே வச்சுருக்கேன்னு சொல்லுவான். யார் கேட்டாலும் அம்மாக்கிட்டையும் சொல்லுவோம், அப்பாட்டையும் சொல்லுவோம், உங்களாம் இருதயத்திலே கோயில் கட்டி வச்சுருக்கேன். நம்ம யாராவது ஒருத்தர் பொண்ணை விரும்பும்போது சினிமாலாம் பார்த்துருப்பேன், நான் உங்களை ஹார்ட்லேயே வச்சுருக்கேன், இருதயத்தில் வச்சுருக்கேன். யாராலையும் அப்படி செய்யவே முடியாது. அப்படி இந்த அண்ட சராசரங்களிலே தன்னுடைய இருதயத்திலே வைத்தவர் ஆஞ்சநேய பெருமான். சீதாதேவியும் ராமனையும் தன் ஹிருதயத்திலே வைத்தவர். அந்த ஹிருதயத்தை ராமர் பட்டாபிஷேகத்தன்று எல்லா ராமர் பட்டாபிஷேகத்துக்கு ஒன்று கொடுக்குறாளே, ஹனுமன் நீ என்ன கொடுக்க போகிற அப்படின்னு கேட்குறான். உங்களை ஹிருதயத்திலே வச்சிருக்கேன்னு சொல்கிறான். யாருமே நம்பலை. ராமனும் சீதாவை சொல்கிறா, ஹிருதயத்திலே எங்களை நாங்களே பார்க்க வேண்டும், உன் ஹிருதயத்திலே எவ்வாறு எங்களை வைத்திருக்கிறாய் என்று கேட்க, அந்த ஆஞ்சநேயரோ தன்னுடைய ஹிருதயத்தை திறந்து ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய மாதாவும் பிதாவுமாக வணங்கி கொண்டிருக்கின்ற அந்த சீதாவையும் ராமரையும் காக்கின்றார். அந்த பட்டாபிஷேகத்தில் அவள் பார்க்குற அந்த சந்தோஷமே அதுதான். அப்படி ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான தருணத்தை ராமருக்கே செய்து காட்டியவர் ஆஞ்சநேயர். அப்படி ஹனுமனாகப்பட்டவர் மிக மிக பக்தியினாலும் மிக மிக தன்னடக்கத்திலும் தன் பக்தியிலும் சிறந்தவர், ஞானத்திலும் மிக சிறந்தவர். அப்படி ஒரு ஆஞ்சநேயருடைய அபாரமான ஞானம். யாரும் அவ்வளோ சீக்கிரம் ஆஞ்சநேயர் மறக்க மாட்டாங்க. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை, ஒரு தம்பதி 2 பேர் பிரிஞ்சிருக்கா அப்படின்னு வச்சுக்கலான்னா, இந்த தம்பதிகளை சேர்த்து வைக்கக்கூடிய பலம் ஆஞ்சநேயர்கிட்ட இருக்கு. செவ்வாய் மற்றும் சனிகளிலே நாம் ஆஞ்சநேய பகவானை பிரார்த்தனை செய்தால் கிரக தோஷன் விவர்த்தியாகும். வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளிலே நாம் ஆஞ்சநேயரை வழிபட்டால் தம்பதிகள் ஒன்று சேர்ந்துக்குவோம். இப்போ எல்லாருக்கும் தம்பதிகள் பிரிஞ்சிருக்கிறது கொஞ்சம் வீட்டில் பிரச்சனைகளாக அவன் இந்த மாதிரி பண்ணினா கிடைக்கும். அதே மாதிரி சில வாழ்க்கை புத்திர பாக்கியங்கள் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். இப்போது ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்தி அந்த வெண்ணெயை உங்கள் சாத்தோடையோ சாப்பாட்டோடையோ சேர்த்து சாப்பிட்டா புத்திர பாக்கியம் சீக்கிரமே கிடைக்கும். அவர் அவ்வளவு பலம் கொண்டவர். இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் குழந்தைகளுக்கு ஸ்ரீராமஜெயம் எழுதுகிற பக்கத்தை உருவாக்குவாங்க. ஸ்ரீராமஜெயம் எழுதலாம், ராம்னு எழுதுங்கன்னு சொல்லி. நீங்கள் யார் வீட்டில் ஒருத்தர் தினமும் ராம்னு சொல்கிறீங்களோ அவர் வீட்டில் எல்லா விதமான தெய்வ அனுகிரகமும் கிடைக்கும். ராம்னு சொல்கிற வார்த்தையில் ராமர் லக்ஷ்மணர் வந்துடுவா, சீதா வந்துடுவா. இந்த சீதாவை பார்க்குறதுக்கு எல்லா கடவுளும் 3 கோடி தேவர்களும் வந்துடும். அப்போ உங்களுக்கு எல்லா சௌகரியங்களும் வீட்டில் கிடைக்கும். ஆஞ்சநேயர்னால் நமக்கு எவ்வளோ ஒரு மிகப்பெரிய அனுகிரகம் கிடைக்கிறது பாருங்கள் உங்கள் வீட்டில். பார்த்துக்கோங்க. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம பண்ணுறோம். ஆஞ்சநேயர்னால் நமக்கு என்னென்ன அனுகிரகம் கிடைக்கும். இப்போ ஆஞ்சநேயருக்கு நம்ம விரதம் இருக்கிறோம். இந்த விரதங்கள் எப்படி இருக்கணும்னா, காலையில் ஒரு பொழுது இருக்கலாம், இல்லை 3 வேளை விரதம் இருக்கலாம். மூல நட்சத்திரம் உடையவா முக்கியமாக ஆஞ்சநேயருடைய பலம் அதிகமாக இருக்கும். இந்த மூல நட்சத்திரம் உடையவாளுக்கு ஆஞ்சநேயர் பலமும் ராமருடைய அனுகிரகமும் ரொம்ப இருக்கும். இந்த மூல நட்சத்திரத்து அன்னைக்கு 10ஆம் தேதி வர்றது, 10 அல்லது 11 ஒரு சில கோவிலுடைய அந்த காலங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்குவோம். 10 அல்லது 11
ஆஞ்சநேயரை நினச்சிட்டு விரதம் இருக்கிறவாளுக்கு குழந்தை பேரு பாக்கியம், சீக்கிர விவாகம், திருமணம் நடைபெறும், தம்பதிகளில் ஒற்றுமை நடைபெறும். சரி சார், ஆஞ்சநேயருக்கு விரதங்கள் இருந்தாச்சு, வாழ்க்கை என்ன விதமான பிரசாதங்கள் நம்ம போடணும்? வடமாலை சாத்தலாம். ஒரு வடமாலையுடைய பவர் என்னன்னா ஆஞ்சநேயருடைய உடல் பலத்தை அதிகரிக்கும். ஒரு உதாரணத்துக்காக, ஒருத்தர் உடல் சோர்வோடைய மனசோர்வோடு இருக்கா. உடல் சோர்வை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவான்னா, உடனே பவர் கிடைக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு குளுக்கோஸ் கொடுக்குறான். அந்த குளுக்கோஸை டாக்டர் ரெஃபர் பண்ணியோ இல்லை வீட்டில் இருக்கவளோ இதை ஜூஸ் கொடுங்கோ, ஒரு குளுக்கோஸ் கொடுங்க, அந்த உடம்பு உடனே ரெஃப்ரெஷ் ஆகும் நமக்கு. இந்த மாதிரி இந்த வட மாலையில் ஒரு உடலுடைய பலத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பவர் இருக்குது. ஒரு 100 பேர் அடிக்கக்கூடிய பலம் அந்த வட மாலையில் இருக்குது. இப்போ ஆஞ்சநேயருக்கு எவ்வளோ பலம்? இந்த வெண்ணெய் சாத்துறது எதனால் அப்படின்னா, ஒரு சிலவா கதைகளில் இந்த லங்கைக்கு போகும்போது அந்த வானரங்கள்லாம் அடிபட்டு வெண்ணெய் சாத்துறா, அதனால் அவருக்கு சாத்தும் போது உடல் உஷ்ணங்கள் குறைஞ்சு உடலில் இருக்கக்கூடிய அந்த சில காயங்கள் ஆறி அவர் சாந்த சுரூபம் ஆகிறாருன்னு சொல்கிறார். இன்னொரு ராமாயண கதைகளில் என்ன சொல்கிறான்னா, சீதா தேவி ராமர் ஞாபகார்த்தமாக அவருக்கு ஒரு முத்து மாலையை போட்டு அந்த முத்து மாலையெல்லாம் அவர் கடிச்சுடுறார். ராமரை காணோன்னு தேடி. அப்போ அந்த வாயெல்லாம் பொண்ணாயிடுது. சீதாதேவியினுடைய கையாலேயே அவருடைய வாயில் வெண்ணெயை சாத்தி அந்த புண்ணை ஆத்துறான். எப்படி அந்த புண்ணை ஆறி அவர் உடல் சௌகரியமானதோ அந்த மாதிரி நீங்கள் நினச்ச கோரிக்கைகள் அவருடைய பாதங்களில் சரணாகதி அடைஞ்சு அந்த வெண்ணெய் உருகிற மாதிரி உருகி உங்களுக்கு அனுகிரகம் தர்றார். நம்ம ஆஞ்சநேயருக்கு சிலவா வெத்தலை மாலையெல்லாம் போடுறாளே, இது எதுக்குன்னு ஒரு சிலவாக கேட்குறோம். நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இந்த வெத்தலை. இந்த ஆஞ்சநேயர் வெத்தலை மாலையை விரும்புகிறார். அந்த வெத்தலை மாலையினாலே தம்பதிகளில் அந்யோன்யம் சேர்கிறது. அதனால் நீங்கள் அதை போடலாம். செந்தூரம் எதுக்காக வைக்கிறான் ஆஞ்சநேயர் கோவில்னு சிலவாக கேட்குறான். ராமர் மீது அதிக அன்பு கொண்ட சீதாதேவி செந்தூரம் தினமும் நெத்தியில் இட்டுக்கிறார். இதை பார்த்த ஆஞ்சநேயர், அம்மா நீங்கள் எதுக்கு செந்தூரம் வச்சுக்கிறீர்கள் சீதா மாதான்னு கேட்குறார். அப்போ ராமர் ஆயுள் விருத்தி அடையும், ராமர் தினந்தோறும் சந்தோஷமாக இருக்கிறதுக்காகவும் இந்த செந்தூரை வச்சுக்கிறேன், அவர் உடல் உபாதைகள் இல்லாமல் இருக்கு. இந்த ஒரு செந்தூரத்தையே எடுத்துன்னு தன் உடலில் பூசிக்கிறார் ஆஞ்சநேயர். இந்த ராமபிரான் என்னுடைய செந்தூரம் உடல்லாம் பூசி எல்லா விதமான சந்தோஷமும் அடையட்டும் நினச்சிக்கிறார். இப்போ செந்தூரம் ராமருக்காகவே ஆஞ்சநேயர் வாழ்ந்தார். இந்த ஆஞ்சநேயருடைய பெருமையை மகிமையை தெரிஞ்சின்றவாளுக்கும் இந்த ராமருடைய பரிபூரணமாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருடைய எல்லா விதமான அனுகிரகங்களும் ஆசீர்வாதங்களும் ஹனுமன் ஜெயந்தியின் மூலமாக பார்க்குறவாளுக்கும் கேட்குறவாளுக்கும் ராம் ராம்னு சொல்கிறவாளுக்கும் எல்லா விதமான சௌகரியங்களும் அனுகிரகங்களும் கிடைக்கட்டும். ராம் ராம் சீதாராம் ஜெய் ஜெயராம். ஆஞ்சநேயருடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். வருகின்ற 21ஆம் தேதி நம்முடைய ராமருக்கு பட்டாபிஷேகம், அதாவது கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது அயோத்தியிலே. அனைவரும் அன்று ஸ்ரீராம ஜெயம் எழுதி ராமராமன் எழுதி எல்லாம் வல்ல ஸ்ரீராமருடைய அனுகிரகத்தையும் பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் வல்ல சீதா சமேத ராமர் ஸ்வரூப ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். ராம் ராம் சீதாராம்.